ஸோ இன்றைக்கி நம்ம காம்பஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் கிளான்ஸ் ஒரு ரிவைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்ட் 1 கிராமர்னு பார்த்தோன்னா வேர்ப் அண்ட் அட்வர்ப் இந்த 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதை குவிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். வேர்ப் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். வேர்ப் அப்படின்றது நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்று. வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ வேர்டு. இந்த வேர்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆக்ஷன் நடக்குது இல்லையா சப்ஜெக்டோட ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு இதை சொல்லும். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா இது என்ன டென்ஸில் நடக்கிற ஆக்ஷனோ இல்லை என்னோடய சப்ஜெக்டோட ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டோ எந்த டென்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் எப்பயுமே எனக்கு என் சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல், இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு வேர்ட் வந்துட்டு கரெக்டாக பண்ணால் தான் ஒரு வேர்ப் வந்து கரெக்டாக பண்ணணும். இது வந்துட்டு இந்த வேர்போட ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ். இப்போது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஏட் அன் ஆப்பிள். ஏட் அன் ஆப்பிள் இங்கே ஏட் அப்படின்னு சொல்கிறது இவ செய்கிற ஆக்ஷனை பற்றி சொல்லுது. அதே மாதிரி ஏட் அப்படின்னு சொல்கிறது எனக்கு என்ன சொல்லும், என்ன டென்ஸில் நடக்குது, ஏட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இது வந்துட்டு ஏட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்னால ஏட்டுன்றது எந்த சேஞ்சுமே இல்லை, சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஏட்டு தான் இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், ஆக்ஷனை சொல்லிடுச்சு, என்ன டென்ஸ்ன்னு சொல்லிடுச்சு, என் சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட்டில் வந்துடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஹீ இஸ் டயர்ட் அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்தோன்னா இஸ் அப்படின்றது நம்மளோட வேர்பு. இங்கே இது இவனோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை சொல்லுது. ஆஃப் மைண்ட் இல்லை, ஆஃப் ஸ்டேட், அவ்வளோதான். ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்டேட். ஸோ அவனோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை சொல்லுது. இஸ் அப்படின்றது எனக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டை சொல்லிடுச்சு, டென்ஸை சொல்லிடுச்சு. ஹீ அப்படின்றதும் சிங்குலர், இஸ்ன்றதும் சிங்குலர். ஸோ எனக்கு அக்ரிமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஹீ இஸ் ஹாப்பி. ஹாப்பின்றது எனக்கு என்ன சொல்லுது, சப்ஜெக்டோட மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டை சொல்லுது. இஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஹீ இஸ் இதில் எனக்கு அக்ரிமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ என் வேர்போட ஃபங்க்ஷன் இதுதான். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரு வேர்ப் கரெக்டாக பண்ணுச்சுன்னா அந்த வேர்பை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்ல போகிறோம். இதில் ஏதாவது ஃபைனைட் வேர்ப்னு சொல்ல போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை செய்யலை அப்படின்னா அந்த வேர்பை வந்துட்டு நான் ஃபைனைட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ என் வேர்ப் வந்துட்டு ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட்னு 2 டைப்பாக இருக்குது. ஃபைனைட்டில் வந்துட்டு ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருக்குது, அதுக்கடுத்து ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்பை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். இதை வந்துட்டு ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். அதாவது நான் செய்கிற ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஒரு ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஈட்டு, ப்ளே, ஈட், ப்ளே, கேட்ச், டீச், லிசன், இது எல்லாமே எனக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தான். இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்பில் 2 ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் பிரிக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தேவைப்படுற ஒரு வேர்பை ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டும் இருந்துச்சுன்னா அதை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. ஐ ஏட் அன் ஆப்பிள். இதில் ஐன்றது எனக்கு சப்ஜெக்ட், ஏட்ன்றது வேர்பு, ஆப்பிள் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு அதாவது இந்த ஏட் அப்படின்றது என்ன வேர்பு, ட்ரான்சிட்டிவ் வேர்பு. The sun rises. இல்லை he is sleeping அப்படின்ற வேர்ப் எடுத்துட்டோம்னா இங்கே ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ் ஸ்லீப்பிங்கிறது வேர்பு. த சன் அப்படின்றது சப்ஜெக்ட், ரைசஸ் அப்படின்றது வேர்ப். ஸோ எஸ்வி ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படாமல் இருக்கிறது வந்துட்டு எனக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து நமக்கு இந்த ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்பில் பீன்னு ஒரு வேர்ப் இருக்குது, ஹேவ்னு ஒரு வேர்ப் இருக்குது, டூ வேர்ப் இருக்குது, மாடல் வேர்ப் இருக்குது. பீனா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இது எல்லாமே பி வேர்பு. ஹேவ் வேர்ப்னா ஹேஸ், ஹேவ், had. டூ வேர்ப் வந்து டூ, டஸ், டிட், இது எல்லாமே டூ வேர்பு. மாடல் வேர்ப் வந்து வில், would, shall, should, may,
might, can, could, must. இதெல்லாமே மாடல் வேர்ப். இதெல்லாமே ஏன் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த 4 டைப்ஸையும் எனக்கு என்னோட சென்டென்ஸில் ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வர்றது தான் நம்மளோட ஹெல்பிங் வேர்பாக இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸே எடுத்துப்போமே, he is sleeping அப்படின்னு எடுக்கிறேன். இதில் ஸ்லீப்பிங் அவன் பண்ணுற ஆக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம் இல்லையா, இது என்னோட மெயின் வேர்பு. இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்த இஸ் வந்துட்டு எனக்கு ஹெல்பிங் வேர்ப். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபைனைட் அப்படின்ற வேர்போட டைப். ஃபைனைட் அப்படின்ற வேர்ப் என்னது, என் வேர்புக்கான ஃபங்க்ஷன். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் எது கம்ப்ளீட்டாக பண்ணுதோ அதான் என்னோட ஃபைனைட் வேர்பு. இந்த ஃபைனைட் வேர்ப்ஸை ட்ரான்சிட்டிவ், ஹெல்பிங்னு பிரிக்கிறோம். ட்ரான்சிட்டிவாக அகைன் ட்ரான்சிட்டிவ் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ்னு பிரிக்கிறோம். ஆப்ஜெக்டோட வந்தது எஸ்விஓன்னு இருந்ததுன்னா அது எனக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்பு. எஸ்பின்னு மட்டும் இருந்ததுன்னா அது எனக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்ஸோட டைப்பு பி வேர்ப், டூ வேர்ப், ஹேவ் வேர்ப், மாடல் வேர்ப். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்க்கு போகலாம். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் 3 ஃபங்க்ஷன் தான் இருக்குது, 3 டைப் தான் இருக்குது நான் ஃபைனைட் வேர்ப்ஸில். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஜெரண்ட். ஜெரண்டோட வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஜெரண்ட் எப்படி இருக்கும்னா V1 ஐஎன்ஜியோட இருக்கும். ஸோ வேர்ப் 1 ஐஎன்ஜியோட வரணும். அந்த ஐஎன்ஜி வந்துட்டு எனக்கு நவுனா ஒரு அதர் வேர்ட்ஸ் என் சென்டென்ஸோட சப்ஜெக்டாக இல்லை என் சென்டென்ஸோட ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எனக்கு ஜெரண்ட். ஸ்லீப்பிங் இஸ் நெசசரி ஃபார் குட் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லீப்பிங் இஸ் நெசசரி ஃபார் குட் ஹெல்த். இங்கே ஸ்லீப்பிங் வேர்ப் 1ஓட ஐஎன்ஜி வந்துருக்கு. இது என்னோட சென்டென்ஸில் எப்படி இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இது எனக்கு ஜெரண்ட். அதே மாதிரி he loves singing அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். he loves singing அப்படின்ற சென்டென்ஸில் he அப்படின்றது சப்ஜெக்ட், loves அப்படின்றது வேர்பு, singing அப்படின்றது ஆப்ஜெக்ட். அகைன் வேர்ப் 1ஓட ஐஎன்ஜி சேர்ந்த ஒரு வேர்டு வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு ஐஎன்ஜி வேர்ப் 1 ஐஎன்ஜி வந்துட்டு எனக்கு சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ வந்ததுன்னா அது என்னன்னு சொல்ல போகிறோம், நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். அடுத்த டைப் பார்த்தோம்னா பார்ட்டிசிபிள். ஸோ பார்ட்டிசிபிள் எனக்கு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதே மாதிரி V1 ஐஎன்ஜியாக வரும். பட் இது என் சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக்கிங் நியூஸ், வாஷிங் மிஷின்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸில் நியூஸு, மெஷின் இதெல்லாம் என்னோட நவுன்ஸ். இந்த நவுன்ஸுக்கு முன்னாடி இதை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி வந்திருக்கிற ஐஎன்ஜி வேர்ட் வந்துட்டு எனக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது நமக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இடி அல்லது இஎன்ல எண்ட் ஆகும். அதுவும் எனக்கு எப்படி தான் இருக்கும், சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளாக broken heart, parched earth இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அகைன் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட், எர்த் இதெல்லாம் நவுன்ஸ். இந்த நவுன்ஸில் இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்த broken, parched இதெல்லாம் வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். பாஸ்ட் டைப்பில் இருக்கிறதுனால இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்குது. ஸோ லாஸ்ட் தேர்ட் டைப் வந்து பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹேவிங்கோட V3யாக இருக்க போகுது. ஹேவிங் V3யோட வர்றதான் வந்துட்டு நம்மளோட பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் fallen down, he got up and ran அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஹேவிங் fallen down இதுதான் என்னோட பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்மளோட நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் ஜெரண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், பார்ட்டிசிபிள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் டைப்பாக இருக்கிறது இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவோட வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 + V1ல் வரும். இது என் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அட்வர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம். வேர்பை தவிர எல்லா ஃபங்க்ஷன்லையுமே பண்ணும் இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் எல்லாமே வேர்பை தவிர எல்லா ஃபங்க்ஷன்லையுமே பண்ணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம்.
டு எர் இஸ் ஹியூமன். தவறு செய்வது மனித இயல்பு இல்லையா? ஸோ டு எர் இப்படின்றது எனக்கு சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, ஹியூமன் அப்படின்றது எனக்கு காம்ப்ளிமெண்ட். ஸோ டு எர் அப்படின்றது எனக்கு சப்ஜெக்டாக வந்திருக்கு. இது எனக்கு ஒரு நான் ஃபைனைட் வேர்ப், சாரி இன்ஃபினிட்டிவ் வேர்பு. ஐ ரீட் டு லேர்ன். இங்கே ஐ ரீட், ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ரீட் அப்படின்றது வேர்பு, டு லேர்ன் அப்படின்றது அட்ஜங்க்ட். ஏன் அப்படின்னா இது ஒய் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுது, ரீசனை பற்றி பேசுகிறதுனால. இங்கே எனக்கு என்னோட இன்ஃபினிட்டிவ் எப்படி வந்திருக்கு, அட்வர்பாக வந்திருக்கு. ஸோ இதான் என்னோட நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஸோ என்னோட ஒன்ஸ் ரீகேப் பண்ணிடலாம். என் வேர்போட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு அல்லது ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்டேட் ஆஃப் மை சப்ஜெக்டை சொல்லணும், என்ன டென்ஸ்லன்னு சொல்லணும், சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். இந்த 3 ஃபங்க்ஷனையும் ஒன்று ப்ராப்பராக பண்ணிச்சுன்னா அது எனக்கு ஃபைனைட் வேர்ப், ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா அது எனக்கு நான் ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்பில் ட்ரான்சிட்டிவ் இருக்குது. ட்ரான்சிட்டிவை நம்ம அகெயின் என்ன பண்ணுறோம்னா ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் பிரிக்கிறோம். ஸோ ட்ரான்சிட்டிவ் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், இன்ட்ரான்சிட்டிவ் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டும் இருக்கும். இதே ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது. ஹெல்பிங் வேர்ப்ஸில் பீன்னு ஒரு டைப் இருக்குது, ஹேவ் வேர்ப் இருக்குது, டூ வேர்ப் இருக்குது, மாடல் வேர்ப் இருக்குது. இதே நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வேர்புக்கான ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ணாது. இதை வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஜெரண்ட், வேர்ப் ஒன்று ஐஎன்ஜியாக வரணும், இது எனக்கு சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நவுனாக வரணும். இதுக்கு அடுத்து வந்துட்டு எனக்கு பார்ட்டிசிபிள் இருக்குது. பார்ட்டிசிபிள் வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூ பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ப்ரெசென்ட் அப்படின்றது வேர்ப் ஒன்று ஐஎன்ஜியோட வரணும், இது எனக்கு அட்ஜெக்டிவ் ஆக்ட் பண்ணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இடி அல்லது இஎன்ல முடியும், இதுவும் எனக்கு என்னவாக தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால் அட்ஜெக்டிவாக தான் ஒர்க் ஆகும். இதே இன்ஃபினிட்டிவ் வேர்ப் வந்துட்டு 2+V1 வரப்போது, இது எனக்கு சப்ஜெக்டா, ஆப்ஜெக்டா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா எல்லாவாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸப்ட் வேர்ப் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது இன்ஃபினிட்டிவ் வேர்பு. இதே 2 இல்லாமல் வெறும் V1 மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதை பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பேர் இன்ஃபினிட்டிவ். He loves. He loves play. இங்கே லவ்ஸ் அப்படின்றது நமக்கு வேர்பு, ஹீன்றது சப்ஜெக்ட், ப்ளே அப்படின்னு சொல்கிறது இங்கே இது எனக்கு ஆப்ஜெக்ட், ப்ளே அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எனக்கு பேர் இன்ஃபினிட்டிவாக இருக்காது. இப்படி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். த ஸ்டோரி மேட் மீ க்ரை. மேட் அப்படின்றது நம்மளோட மெயின் வேர்பு. இந்த வேர்புக்கு அடுத்து க்ரை அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்ப் வந்துருக்கு இல்லையா, இந்த வேர்பு தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஷீ ஹெல்ப்டு கேட்ச் த கல்ப்ரிட் அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் எடுக்கலாம். ஷீ ஹெல்ப்டு கேட்ச் த கல்ப்ரிட்டில் ஹெல்ப் அப்படின்றது நம்மளோட மெயின் வேர்பு, கேட்ச் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வேர்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. வேர்போட டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு, ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட்னு. அதுக்கப்புறம் ஃபைனைட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நான் ஃபைனைட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்க நெக்ஸ்ட் டாப்பிக்கான அட்வர்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அட்வர்ப் அப்படின்றது நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்று. அட்வர்ப் ஆல்சோ இஸ் அ வேர்டு. இந்த வேர்போட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது டிஸ்கிரைப்ஸ், ஒரு வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும் அல்லது ஒரு அட்ஜெக்டிவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும். இது 2 தான் வந்துட்டு என் அட்வர்போட ஒர்க்கு. என் அட்வர்போட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மேனர் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. இந்த மேனர் அப்படின்றது ஹவ் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும், எப்படி அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். டைம் அப்படின்னு அட்வர்ப் ஆஃப் டைம் இருக்குது, இது வந்துட்டு வென் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இருக்குது, இது வேர் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். அட்வர்ப் ஆஃப் மேனர் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குது, இது வந்து ஹவ் ஆஃபன் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போகிறது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு நமக்கு அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்ப் இருக்குது. இந்த அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்றது டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போகுது. ஓகே, இப்போ மேனர் அப்படின்னு பார்த்தோம்னா என் அட்ஜெக்டிவோட எல்வை சேர்க்கறது எல்லாமே அட்வர்ப் ஆஃப் மேனர்னு வரும். ஷி டான்ஸ்டு கிரேஸ்ஃபுல்லி. ஷி டான்ஸ்ட் கிரேஸ்ஃபுல்லி. இங்கே இந்த கிரேஸ்ஃபுல்லி அப்படின்றது டான்ஸ்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து நம்ம எப்படி ஆடினா ஹவு
அவள் எப்படி ஆனான்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுது. ஐ கேம் எஸ்டர்டே. இதில் கேம் அப்படின்றது வேர்பு. எப்போ வந்தா, இது எனக்கு வென் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுது. அது வந்துட்டு எனக்கு adverb of டைம். ஐம் கோயிங் டு சென்னை. இதில் சென்னை அப்படின்றது வந்துட்டு வேர் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுது. அது adverb of பிளேஸாக இருக்கும். ஐ ஆஃபன் விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். இங்கே ஆஃபன் அப்படின்றது வந்துட்டு ஹவ் ஆஃபன் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுது. அதனால் இது adverb of மேனர். இன்டென்சிவ்லி ஸ்டடி. அவன் என்ன டிகிரியில் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இன்டென்சிவ்லி அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எனக்கு adverb of டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதான் நமக்கு adverb of டைப்ஸ் ஆஃப் adverb மேனர், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, டிகிரி அப்படின்னு சொல்லி வருது. இப்போ டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ராப்பர் நவுன்ஸ் என்ன ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கும்? டைமுக்கான ப்ராப்பர் நவுன்ஸு டேஸு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு வருது. மந்த்து ஜான்வரி, பிப்ரவரின்னு வருது. இயர்ஸு 1996, 2000, 2001 அப்படின்னு சொல்கிற இயர்ஸ். இது எல்லாமே நமக்கு adverb of டைமாக தான் இருக்கும். அதே மாதிரி டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, இது எல்லாமே நமக்கு adverb of டைமாக இருக்கும். adverb of பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காமனாக சொல்கிறது ஹியர், தேர். அதே மாதிரி பிளேசஸோட நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் மும்பை, சென்னை, ராம்நாத், தூத்துக்குடி, இந்த மாதிரி நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் வந்து நமக்கு adverb of பிளேசஸாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அடிக்கடி நடக்குதுன்னு சொல்ல போகிறோம், அப்படின்னா ரொம்ப ரேராக நடக்குதுன்னு சொல்ல போகிறோம். அடிக்கடி நடக்குதுன்னா ஆல்வேஸ், ஆஃப்டன், ஃப்ரீக்வெண்ட்லி, யூஸ்வலி, இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது adverb of ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ரேராக நடக்குது அப்படின்னா ரேர்லி, பேர்லி, செல்டம், ஸ்கார்ஸ்லி, இதெல்லாம் adverb of ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் நமக்கு. ஸோ இது நம்மளோட நாளைக்கு கேட்க போகிற கிராமர் பார்ட்டு. ஸோ வேர்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, adverb பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டைப்ஸ் ஆஃப் adverb பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் கிராமர் பார்ட் 1. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு என்னென்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் நம்ம சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், அதில் இன்னும் முக்கியமாக டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கரெக்டாக? இந்த டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளோட ஆப்ஷன்ஸில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேர்ப். ஏன் நம்ம வேர்போட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் ஆல்ரெடி. என் சென்டென்ஸில் ஒரு டென்ஸை இண்டிகேட் பண்ணுறது எனக்கு எது தான் பண்ண போகுது? வேர்ப் தான் பண்ண போகுது. ஸோ நீங்கள் டென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேர்பை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சிங்ஸ் அப்படின்னா ஸோ சிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு விஷயம் எப்பயுமே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம சிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? பாடுவான் அப்படின்னு சொல்லிடலாம். சாங் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸு, பாடினான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வில் சிங் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸு, இதுவும் எப்படி தான் சொல்லுவோம்? பாடுவான் அல்லது பாட போகின்றான் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாடுவானுக்கு அப்புறம் தினசரி இல்லை அடிக்கடி அப்படின்ற அட்வர்ப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இஸ் சிங்கிங்னா என்னென்னு சொல்லுவோம்? பாடுகின்றான். இஸ் சிங்கிங்னா பாடுகின்றான். வாஸ் சிங்கிங்னா பாடிக்கொண்டிருந்தான். வில் பி சிங்கிங்னா பாடிக்கொண்டு இருப்பான். அதே மாதிரி சங், ஹேஸ் சங் அப்படின்னா பாடினான். ஹேட் சங்னாலும் பாடினான். வில் ஹாவ் சங்னா பாடுவான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களோட டென்ஸ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் எதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேர்பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ வாய்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் ஆல்ரெடி தமிழில் லேர்ன் பண்ண மாதிரி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்துட்டு வாய்ஸாக இருக்கும். இப்போது கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். கண்ணன் பாடம் படித்தான். கண்ணன் அப்படின்றது நம்மளோட சப்ஜெக்ட், பாடம் அப்படின்றது நம்மளோட ஆப்ஜெக்ட். எப்பயுமே நம்மளோட பாசிவ் வாய்ஸில் என்ன வந்துடணும்? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்துடணும், சப்ஜெக்ட் கடைசியில் போயிடணும். அப்போ இதை நான் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது பாடம்
கண்ணனால் படிக்கப்பட்டது அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். எப்பயுமே என்னோடய பேசிவ் வாய்ஸில் சிம்பிள் ப்ரெசென்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்வேஸ் V3 அப்போ முடிஞ்சு போன மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ டென்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேர்பை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடணும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடணும். ராம் அன்பு எய்தினான், அம்பு ராமால் எய்தப்பட்டது. அதே மாதிரி சோழன் கங்கையை வென்றான், கங்கை சோழனால் வெல்லப்பட்டது. இப்படி மாத்திரம் தான் நம்மளோட வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற ப்ரோஸை ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரோஸில் நம்ம கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the night the ghost got in. சரி, the ghost that got into her house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstanding that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஜேம்ஸ் டர்பர் எழுதுன இந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, எங்கே நடக்குதுல எப்போ நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நவம்பர் 17, 1915 வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. நம்மளோட கதையோட ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைஸ்டு சச் அ ஹுலாபுலு. ஹுலாபுலு அப்படின்னா என்ன, ஒரு லவுட் நாய்ஸ் அல்லது ஒரு கன்ஃபியூஷனாக என்னன்னு சொல்கிறோம், ஹுலாபுலு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பார்த்துட்டோம், ஹுலாபுலு அப்படின்ற வேர்டை பார்த்துட்டோம். ஹுலாப்ளூ அப்படின்னா என்ன, லவுட் நாய்ஸ் அல்லது கன்ஃபியூஷனை தான் வந்து ஹுலாப்ளூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. It's advent என்னன்னு சொல்லுவோம், starting. Caused my mother to throw shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. இந்த ஸ்டோரி வந்துட்டு வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது ஆரம்பிச்சதுனால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என் மாம் வந்துட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஷூவை விட்டு எரிஞ்சாங்க. என் கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு பெட்ரோல்மேனை சுட்டுட்டாரு. I'm sorry, therefore as I have said that I ever paid any attention to the footsteps. ஸோ வந்துட்டு நான் அந்த ஃபுட்ஸ்டெப்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுத்ததுக்கு நான் சாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, they began about a quarter past 1 o'clock. quarter past 1 o'clock அப்படின்னா 1:15 ஸ்டார்ட் ஆயிருக்கு. quarter past 1/4 தான் quarter, ஸோ 15 minutes. 1:15 ஸ்டார்ட் ஆயிருக்கு. A rhythmic quick cadence walking around the dining room table. quick cadence அப்படின்னா ஒரு ரித்மிக்கான ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே, my mother was asleep in one of the rooms upstairs, my brother Herman in another. ஓகே, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நரேட்டரோட மாமையும் கிராண்ட் ஃபாதரையும் சொல்லியிருந்தாங்க, பட் நேம் மென்ஷன் பண்ணல. ஃபஸ்ட்டு முறையாக இந்த ஸ்டோரியில் ஒரு நேம் மென்ஷன் பண்ணுறாங்க. அது யார், நம்ம நரேட்டரோட பிரதர் ஹெர்மன். கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் தி ஆட்டிக்னா என்ன, நம்ம பரணை அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து ஜாமான்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு அப்பர் சர்ஃபேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஃப்ளோருக்கும் சீலிங்க்கும் நடுவில் ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், அதுதான் அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்க கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க. In the old walnut bed, which as you will remember once fell on my father. அவங்க அப்பா மேலே விழுந்தது அந்த பெட். I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. ஓகே, நம்ம நரேட்டர் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாரு. He was waiting, drying himself. அப்படி ட்ரை பண்ணும்போது அவர் ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்குறாரு. They were the steps of a man walking rapidly around the dining room table downstairs. The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate trail. அந்த plate trail ஓட ஷைன்ஸ்லாம் எனக்கு தெரியுது. I couldn't see the table. என்னால் பார்க்க முடியல. The steps kept going round and round the table. At regular intervals, a board creaked. அந்த டேபிளை சுற்றி அந்த சவுண்ட், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் கரெக்டாக ஒரு இடத்துல மிதிக்கும் போது ஃப்ளோர் வந்து க்ரீக் சவுண்ட் கொடுக்குது. ஓகே, when it was trod upon, ஓகே, அது மேலே மிதிக்கும் போது சவுண்ட் மேக் பண்ணுது. க்ரீக் அப்படின்றது சவுண்ட் இட் மேக்ஸ், ட்ராட் அப்படின்றது அது மேலே நம்ம ஸ்டெப் பண்ணும்போது. I supposed at first that it was my father or my brother Roy. ஓகே, இப்போ வந்துட்டு another brother பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ராய் அப்படின்னு சொல்லி. who had gone to Indianapolis but were expected home at any time. I suspected next that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. ஓகே, போர்டு க்ரீக் ஆகுது. இவன் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்குறான். ஃபஸ்ட் யார் நினைக்கிறான், ஓகே ஒரு வேளை நம்ம ஃபாதராக இருக்கும், அப்படி இல்லைனா நம்மளோட பிரதர் ராயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ராய் அப்படின்றத இந்தியானாபோலிஸில் படிச்சுட்டு இருக்கான். he was expected to be home. வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ பர்க்லர்னு கூட நினச்சிருக்கான். லேட்டராக தான் அவன் மைண்டில் என்ன உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆஃப்டர் the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. ஓகே, டிப்டோன்னா என்ன? சத்தம் கேட்காம நம்ம நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதா வந்துட்டு டிப்டோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். I hissed in the dark, shaking him. Out, he said in the low, hopeless tone of despondent beagle. He always half suspected that something would get him in the night. சம்திங் வுட் கெட் ஹிம் இந்த நைட் அப்படின்னா நைட் வந்து நம்மளை பேயோ பிசாசோ ஏதோ ஒன்று நம்மளை வந்து பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹி வாஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்துட்டு இதுக்கு அர்த்தம். I told him who I was. There's something downstairs, I said. He said, okay, கீழே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். He got up and followed me to the head of the back staircase. We listened together. There was no sound. The steps had ceased. Herman looked at me in some alarm. Alarmna என்ன? Panicked. பயத்தோட பார்க்குறான். I had only the bath towel around my waist. He wanted to go back to bed, but I gripped his arm. There is something down there, I said. Instantly the steps began again. Okay, அவன் கிளம்ப போயிட்டான். நான் என்ன நம்பாமல் மறுபடியும் அந்த நரேட்டர் சொல்கிறாரு there is something down there அப்படின்னு சொல்லி அவன் போக ஆசைப்படுறான். அப்படி நான் பிடிச்சி சொன்னப்போ அவங்க அந்த நரேட்டர் சொன்னப்போ என்ன ஆகுது, மறுபடியும் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. Circled the dining room table like a man running and started up the stairs toward us, heavily 2 at a time. The light still shone and started up the stairs toward us heavily. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. Okay, ghost மேலே வருதுன்னு பயந்து 2 பிரதர்ஸுமே அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்பெக்டிவ் ரூம்ஸ் போய் கதவை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த சவுண்டும் கேட்கல. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் நாங்கள் கேட்டதும் இல்லை. த ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் ஹேர் அடவுஸ்ட் மை மதர். ஷி பியர்ட் அவுட் ஆஃப் ஹர் ரூம். நாங்கள் டோரை இந்த நரேட்டர்ஸும் அவங்க பிரதரும் டோரை ஷட் பண்ணது வந்துட்டு அவங்க மாமுக்கு கேட்டுருச்சு. ஏன்ச்சு பியர் பண்ணுறாங்க, வெளியே எட்டி பார்க்குறாங்க. வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Herman ventured out of his room. Nothing, he said gruffly, but he was in color a light green. What was all that running around downstairs, said mother. So she had heard the steps too. We just looked at her. Burglar, she shouted intuitively. I tried to quiet her by starting lightly downstairs. Come on, Herman, I said. I'll stay with mother, he said. She's all excited. I stepped back onto the landing. Don't either of you go a step, said mother. Okay, மாம் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. என்ன கீழே சத்தம் கேட்டுருக்குன்னு கேட்டோன்னே அவங்க முழிக்கிறத பார்த்தோன்னா மாம் என்ன நினைக்கிறாங்கன்னா திருடன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. உடனே நம்ம நரேட்டர் வந்து கீழே போக பார்க்குறாரு. கமான் ஹர்மன் நம்ம போகலான்னு அவன் பிரதரையும் கூப்பிட்றாரு. நான் வரல, நான் அம்மாவோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே மாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருமே கீழே போவேணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Don't either of you go a step, said mother. We'll call the police. Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police. Nor did I want the police. But mother made one of her quick, incomparable decisions. Mom வந்துட்டு ஒரு குவிக்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. She flung up a window of her bedroom. அவங்க விண்டோ டோரை ஓப்பன் பண்ணி which faced the bedroom windows of the house of a neighbor. Picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the 2 houses. பக்கத்து நெய்பர் வீட்டில் பெட்ரூம் வழியாக வந்துட்டு ஷூஸை வந்து உள்ளே எறிகிறாங்க. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. Bodwell அவங்க wife தங்கியிருக்கிற அந்த ரூமில். Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Most everybody we knew or lived near had some kind of attacks. Okay. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little. Shaking his fist. We'll sell the house and go back to Peoria. We could hear Mrs. Bodwell saying. It was some time before mother got through to Bodwell. Burglar, she shouted. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts. But for she was even more afraid of ghosts than of burglars. Okay, இப்போ நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற தேர்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்வெல்லும் அவங்களோட ஒய்ஃபும். ஸோ நமக்கு இப்போதைக்கும் இந்த ஸ்டோரியில் நம்ம நரேட்டர் சொன்னது 3 நேம்ஸ். ஃபர்ஸ்ட் நேம் என்ன, ஹர்மன் அவங்களோட பிரதர். அடுத்தவரோட பிரதர் நேம் ராய். இப்போ த தேர்ட் பர்சன் போர்ட்வெல், அவங்களோட ஒய்ஃப். அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா மிஸ்ஸஸ் போர்ட்வெல் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. Bodwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down, called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe. Not because there was further need of it, but as she later explained, because of the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. Okay. So Bodwell கால் பண்ணியாச்சு. அவர் அந்த விண்டோவில் இல்லைன்னா மாம் வந்துட்டு அடுத்து இன்னொரு ஷூ எடுத்து எரியறதுக்கு தயாராகிட்டாங்க.
இது வந்து போர்ட்வெல்லோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக இல்லை. மொதல் ஷூ எரிஞ்சப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப பிடிச்சி அதை அகைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இதை நம்மளோட நரேட்டர் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. த போலீஸ் வேர் ஆன் ஹேண்ட் இன் கமெண்டபிளி ஷார்ட் டைம். ஓகே, டக்குன்னு வந்துட்டாங்க. ஃபோர்ட் செடான் ஃபுல் ஆஃப் தம். ஃபோர்ட் செடான்ன்றது அவங்களோட கார். 2 on motorcycles and a petrol wagon with 8 in it and a few reporters ஒரு படையே கிளம்பி வந்திருக்காங்க. They began banging at our front door. Flashlights shot streaks of gleam up and down the walls across the yard, down the walk between our house and boardwells. Open up, cried a hoarse voice. We are meant for headquarters. I wanted to go down and let them in since they were there, but mother wouldn't hear of it. Now narrator வந்து கீழே போய் அவங்களை ஓப்பன் பண்ணி வில்லன்னு பார்க்குறாரு. பட் மதர் வந்து அந்த அலோவ் பண்ணல. You haven't a stitch on, she pointed out. You'd catch your death. You haven't a stitch on அப்படின்றது இங்கே ஸ்டிச் எதை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், நம்மளோட க்ளோஸை ஸ்டிச் பண்ணுவோம். விச் மீன்ஸ் நம்மளோட நரேட்டர் இன்னும் வந்துட்டு அவரோட டவல்லே தான் இருக்காரு. he hadn't put on any dress. You'd catch your death. அது இவனோட கோல் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. I wound the towel around me again. Finally the cops put their shoulders to a big heavy front door with its thick beveled glass and broke it in. உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. I could hear a rending of wood, a splash of glass on the floor on the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into the hallways, shot up the French stairs and finally up the back. எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுறாங்க. They caught me standing in the towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. Well, what's the matter, your heart? He asked. It was, as a matter of fact, cold. I went to my room and pulled on some trousers. On my way out, a cop stuck a gun into my ribs. What are you doing here? He demanded. I live here, I said. The officer in charge reported to mother. No sign of nobody, lady, he said. Must have got away. What did he look like? There were 2-3 of them, mother said, whooping and carrying on and slamming doors. Funny, said the cop. All your windows and doors was locked on the inside tightest attic. உள்ளேருந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்களோட எல்லா விண்டோஸும் டோர்ஸும் உடையலை, வெளியிருந்து உடச்சிட்டு வந்த அறிகுறியும் இல்லை, உள்ளே தான் லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Downstairs we could hear the tromping of other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open, windows were shot up and pulled down, furniture fell with dull thumps. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the suitcases and boxes of shelves. One of them found an old zither that Roy had won in a pool tournament. ஒரு pool tournamentல ராய் ஜெயிச்ச ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ராய்னா யாருன்னு பார்த்தோம். ராய் அப்படின்றது நம்ம நரேட்டரோட பிரதர். அவர் என்ன ஜெயிச்சிருக்காரு? ஜிதர் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காரு. லுக்கி ஹியர் ஜோ, he said, strumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. What is it? He asked me. It's an old zither our guinea pig used to sleep on, I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither, but I should never have said so. Joe and other cop looked at me long time. They put the zither back on a shelf. Okay, ஸோ இப்போ நமக்கு அடுத்த ஒரு நேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா ஜோன்றது யார்? வந்து ஒன் ஆஃப் த காப்ஸ். நோ சைன், நோ நத்திங், said the cop who had first spoken to mother. This guy, he explained to the others, jerking a thumb at me, was naked. The lady seems hysterical. They all nodded but said nothing, just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? அப்படின்றது constriction. இது what's that அப்படின்னு அர்த்தம். Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. ஓகே, ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு? கிராண்ட்ஃபாதர் வந்து அவர் கொஞ்சம் ஹிஸ்டரிக்கலாக இருக்கார், நடக்கிறது தெரியாமல் இருக்கார். அவரோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் மீடோட மென் அப்படின்ற ஜென்ரல் மீட் ஒரு ஆர்மி ஜென்ரலோட மென் வந்துட்டு அந்த ஸ்டெடி ஹேமரிங் அப்படின்னா அண்டர் ஸ்டெடி அட்டாக் பை ஸ்டோன்வால் ஜாக்சன்ற அவரோட ஆர்மினோட அட்டாக்னால அவர் பிகினிங் டு ரிட்ரீட், பின்னாடி வராங்க, அட்வான்ஸ் பண்ணி போகாமல் ரிட்ரீட் பண்ணுறாங்க. ஈவன் டெசர்ட் அவங்களோட போஸ்ட்டை விட்டுட்டு ஓடவும் செய்கிறாங்க. When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from the Meade's army. ஜென்ரல் மீட்ஸோட மென் வந்து டெசர்ட் பண்ணாங்க இல்லையா, அது இந்த போலீஸ்காரங்க அப்படின்னு நம்மளோட கிராண்ட்ஃபாதர் நினைச்சிட்டாரு. ட்ரைங் டு ஹைட் அவே இன் தி attic. He bounded out of his bed wearing a long flannel nightgown over a long wooden underwear.
woolen underwear, a night cap and a leather jacket around his chest. So grandfather-oda attire apparel சொல்றாங்க ஏன்னா வியர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged in the house, but they had no chance to say so. Back, ye cowardly dogs, roared grandfather. Back to the lines, you goddamn lily-covered cattle. பேக் டு த லைன்ஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ஸ் சொல்கிறாரு. மறுபடியும் போய் சண்டை போடுங்கடா, எதுக்குடா டெசர்ட் பண்ணிட்டு வந்தீங்க, எதுக்குடா ரிட்டீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லிலி லிவர்ட் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து கவர்டாக இருக்காங்க. With that, he fetched the officer who found the zither a flat-handed smack alongside his head that sent him sprawling. ஒரு ஆஃபீஸரை ஃப்ளாட்-ஹேண்டட் ஸ்மாக் அப்படின்னா இங்கே ஸ்லாப் பண்ணிட்டாரு. The others beat a retreat, but not fast enough. Grandfather grabbed zither's gun from its holster and let fly. ஓகே, அவர் அடித்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, they started running. ஆனால் இட்ஸ் டூ லேட். கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி ஹோல்ஸ்டர்னா என்ன, கன் வைக்கிற அந்த பவுச், அந்த கவருக்கு பேர் ஹோல்ஸ்டர். இதே நைஃப் வைக்கிறாங்கன்னா அந்த கவருக்கு பேர் வந்து ஷீத். அதுலேருந்து கன்ஸ் எடுத்துட்டாரு. let fly அப்படின்னா ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. The report seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. இருட்டில் இன்னும் 2-3 தடவை சுட்டுட்டு he went back to bed. That was grandfather. I explained it to Joe out of breath. He thinks you are deserters. I'll say he does, said Joe. அவர் நீங்களாம் டெசர்டர்ஸ்ன்னு நினைக்கிறாருன்னா ஆமாம் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. The cops were reluctant to leave without getting their hands on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. அவங்க வந்தது வேஸ்ட் ஆயிடுச்சு. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint, pony. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's blouses, not being able to find anything else. நம்ம narrator என்ன பண்ணிருக்காரு, மாமோட blouse wear பண்ணிருக்காரு. The reporter looked at me with a mingled suspicion and interest. Just tell what the hell is this is the real lowdown here, but he asked. I decided to be frank with him. We had ghosts, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had without results dropped a nickel. Then he walked away. The cops followed him. The one grandfather shot holding his now bandaged arm, cursing and blaspheming. I'm gonna get my gun back from the old bird, said the zither cop. Yeah, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. What is the matter with that one policeman? Mother asked after they had gone. Grandfather shot him and said, what for? She demanded. I told her he was a deserter. Of all things, said mother. He was such a nice looking young man. Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. We thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. For his third cup of coffee, he glared at Herman and me. What was the idea of all the cops hooting around the house last night? He reminded. He had us there. Sorry, அந்த பேஜில் வந்துட்டு அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, the following day it is revealed that the footsteps belong to the grandfather, for he had walked around the dining room looking for some drinking water. ஸோ என்ன சொல்கிறாங்க, அது யாரா, நம்ம நரேட்டரோட கிராண்ட்ஃபாதர் தண்ணி தேடி வந்துட்டு டைனிங் ரூமில் இருந்திருக்காரு. அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்டு நம்ம நரேட்டர் வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு. அதனால இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட்கான போயம் பார்த்துடலாம். டீம் ஒர்க். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதின டீம் ஒர்க் பற்றி பார்க்குறோம். It's all very well to have courage and skill, and it's fine to be counted a star, but a single deed with its touch of thrill doesn't tell the man you are. It's all very well to have courage and skill அப்படின்னா courage and skill இருக்கிறது இட்ஸ் குட், வச்சிருக்கிறது நல்லது. and it's fine to be counted a star, நம்ம ஒரு ஸ்டார்ன்னு நினைக்கிறதுமே இட்ஸ் ஃபைன். பட் த சிங்கிள் டீட் அப்படின்றது இங்கே என்னது, ஆக்ஷன். வித் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். ஒரு சிங்கிள் டீட், ஒரு சிங்கிள் ஆக்ஷன் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன், நீங்கள் வாட் டைப் ஆஃப் மேன் யூ ஆர் அப்படின்றத சொல்லாது. இட்ஸ் நாட் இனஃப். ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இது கேம் வி பிளே. நம்ம விளையாடுற கேமில் வந்துட்டு தெர் இஸ் நோ லோன் ஹேண்ட். வி மஸ்ட் ஒர்க் டு அ பிக்கர் ஸ்கீம். ஒரு டீமாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும், தனித்து செயல்படக்கூடாது. வி மஸ்ட் ஒர்க் அஸ் அ டீம். ஒரு பிக்கர் ஸ்கீமுக்காக ஒர்க் பண்ணணும். அண்ட் த திங் that counts in the world today is how do you pull with the team. இப்போ எது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேர்ல்டில் அப்படின்னா, டீமில் நீங்கள் how do you pull அப்படின்னா how do you work as a team அப்படின்றது தான். they may sound your praise and call you great. they may single you out for fame. உங்களை வந்து ப்ரைஸ் பண்ணலாம், உங்களை கிரேட்டுன்னு சொல்லலாம்,
உங்களோட ஃபேம் வச்சு உங்களை சிங்கிள் அவுட் பண்ணலாம். பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். உங்களோட ரன்னிங் மேட், உங்களோட டீம் மேட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். பட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். உங்கள் ரன்னிங் மேட்டோட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த கேமை ஜெயிக்கவே மாட்டீங்க. ஸோ தெர் இஸ் நோ ஐ இன் டீம் அப்படின்றது தான் இந்த போயமோட மாரலாக இருக்கும். By the man with a selfish dream, never the work of life is done by the man with a selfish dream. நம்ம லைஃபோட ஒர்க், நம்ம லைஃபோட பர்பஸ் வந்துட்டு ஒரு செல்ஃபிஷ் மேனால இட்ஸ் நெவர் டன். For the battle is lost or the battle is won by the spirit of the team. ஒரு பேட்டில் ஜெயிக்கிறதும் ஒரு பேட்டில் தோக்குறதும் அந்த டீமோட ஸ்பிரிட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. You may think it fine to be praised for skill, but a greater thing to do is to set your mind and set your will on a goal that's just in view. நீங்கள் நினச்சிக்கலாம் நம்மளோட ஸ்கில்லை ப்ரைஸ் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா உங்கள் மைண்ட், உங்கள் வில்லை வந்துட்டு நீங்கள் வியூ, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற கோலில் செட் பண்ணணும். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வித் இஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். ஓகே, இட்ஸ் ஹெல்பிங் யுவர் அந்த கோல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் ஸ்கோர். ஓகே, ஃபுட்பாலில் வந்துட்டு when I have the ball and there are 2 defenders before me, நான் என்ன பண்ணுவோம், I should pass the ball, which means making my fellow man score and making my team score and making my team win அப்படின்றது தான் இது. when his chances seems hopeless seem, அவர் சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, லைக் he is not succeeding, அவன் வந்துட்டு he is not playing well அப்படின்னா அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். இட்ஸ் forgetting self till the game is over and fighting for the team. forgetting self அப்படின்னா நான் அப்படின்றத மறந்து நாம் அப்படின்னு சொல்லி விளையாடணும். அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம், நம்ம டீம் டில் தி கேம் இஸ் ஓவர், கேம் ஓவர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃபைட் பண்ணணும் டீமோட சேர்ந்து. அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். ஓகே, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் எழுதின இந்த போயம். அவரோட டைம் பீரியட் பாருங்கள் 1881 1959. அபவுட் தி ஆத்தர். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பிகன் ஹிஸ் illustrious career in 1895 at the age of 14. அவரோட கெரியரை வந்து 1895 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹிஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் 1881 இயர். 14 இயர்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவரோட ஒர்க்கை. when his first work appeared in the Detroit Free Press, his column was syndicated in over 300 newspapers and he came to be known as the poet of the people. அவரோட syndicated over 300 நியூஸ்பேப்பர்ஸில் வந்து அவரோட போயம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அவரோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா the poet of the people அல்லது people's poet. கெஸ்ட் வாஸ் மேட் poet laureate of Michigan. அவருக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா poet laureate of Michigan அப்படின்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க. the only poet to have been awarded the title. He is the only one to hold this title. His poems often had an inspirational and optimistic view of everyday life அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, க்ளாஸரி பார்த்தலாம். டீட் அப்படின்னா என்னது, ஆக்ஷன், ஆக்ட் அல்லது அச்சீவ்மெண்ட். ஸ்கீம் அப்படின்னா பிளான். ஃபேம்னா என்ன, புகழ், க்ளோரி. மேட் அப்படின்னா கம்பேனியன் அல்லது பார்ட்னர். ஸ்பிரிட்னா நம்மளோட வில்லு, டிட்டர்மினேஷன், நம்மளோட மன தைரியம், இதெல்லாம் வந்துட்டு வில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓர் அப்படின்னா ஒரு பொயட்டிக் அப்ரிவியேஷன், அதாவது ஓவர் அப்படின்றதோட கன்ட்ராக்ஷன் ஃபார்ம். பொயட்டிக்காக சொல்லணும்னா ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் அவர் காம்பஸ் டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட் நம்பர் 2. I hope you'll do good in your exams. All the best.